ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொக்கு வித் கோமாளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது கிரேஸ் அக்கா அவங்க செஞ்ச ரெசிபி தான். மலாய் கேக் ரொம்ப சூப்பராகவே செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இது நம்ம கிச்சனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்முஜி கிச்சன். முதல்ல இதுக்கு கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 2 முட்டை எடுத்துருக்கேன். முதல்ல ஒரு முட்டையை உடச்சி பவுலில் சேர்த்து இதோட மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்து இன்னொரு பவுலில் சேர்த்து வச்சிடலாம். இதே போல் இன்னொரு முட்டையும் உடச்சி இதே பவுலில் சேர்த்துட்டு இதோட மஞ்சள் கருவும் நல்லா உடஞ்சிடாமல் எடுத்து அதே பவுலில் சேர்த்து வச்சுருங்க. இப்போ இது 2 இருக்கட்டும். இப்போது நம்ம எடுத்த ஒயிட்டை மட்டும் இன்னொரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம எடுத்து தனியாக பீட் பண்ணோம்னா கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக ரொம்ப சாஃப்டாகவும் வரும். இதை நல்லா பீட் பண்ணிடுங்க. நுர பொங்குற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா நுர பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் இது கூட சுகர் சேர்க்கணும். இந்த மாதிரி நுர பொங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 200 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணால் நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா திக்காக வந்துடும். பாருங்கள், நல்லா நுர பொங்க வந்துருச்சு. நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மஞ்சள் கரு, அதை ஒன்றா சேர்த்து இதோட பீட் பண்ணிக்கலாம். ஒன்று சேர்த்து இப்போ பீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொன்றையும் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா பீட் பண்ணிடுங்க. நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக வந்துடும். இப்போ இது கூட முட்டை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துறேன். சேர்த்து இதையும் பீட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு மேலே இதை பீட் பண்ண வேண்டியதில்லை. இப்போது ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இது கூட 250 கிராம் மைதாவை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் சளிச்சு இது கூட சேர்த்தா தான் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத ஆயில் தாங்க இது கூட சேர்க்கணும். சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பசும்பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேச்சில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இனிமேல் பீட் பண்ணக்கூடாது. பீட் பண்ணால் கேக் ரொம்ப ஹார்டாயிரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது ஒரு கேக் மோல்டில் பட்டர் பேப்பர் வச்சு பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா பக்கமும் வர மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அதுதான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சி வந்துடும். இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு இப்போ பேனில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தால் போதும். கேக் நல்லா வெந்து வந்துடும். இப்போது ஒரு பேனில் முதல்ல பால்கோவா செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால் கூட 200 கிராம் பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா திக்காக இது மாதிரி வந்ததுக்கப்புறம் இது கூட 100 கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பால்கோவா ரொம்ப கெட்டியாக வராமல் இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இது உள்ள லேயருக்காக நம்ம இதை செஞ்சு வச்சுருக்கோம். இது மேலே உள்ள லேயருக்காக பாலில் இப்போ நட்ஸு சேர்த்து செய்ய போகிறோம். மறுபடியும் இப்போ பால் 1/2 லிட்டர் மறுபடியும் ஒரு பேனில் சேர்த்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி முந்திரி, ஒரு கைப்பிடி பாதாமை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக பொடியாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இது கூட 100 கிராம் சுகர் சேர்த்து இதை தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம செஞ்சது பால்கோவாவுக்கு இது மேலே சேர்க்குற லேயருக்காக. இது கூட ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை குங்குமப்பூவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது குங்குமப்பூ சேர்த்தாதாங்க மலாய் கேக் ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும். இது நல்லா அந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுருங்க. நம்ம இது திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க நட்ஸை கொஞ்சமாக சேர்த்துட்டு மீதம் வச்சுக்கலாம். இப்போ கேக் 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நல்லா வெந்து வந்துருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது மேலே இருக்க பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப ஸ்பாஞ்சியாக ரொம்ப சூப்பராக கேக் ரெடியாகி வந்துருச்சு. இதை 3 லேயராக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும், இல்லைன்னா கேக் உடஞ்சிரும். இந்த மாதிரி 3 லேயராக கட் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் இதை வச்சிடுறேன். திக்காக பால்கோவா காய்ச்சி வச்சதுனால தான் கிரேஸ் அவங்களுக்கு இது ஊறலை. நம்ம கொஞ்சம் தண்ணியாக பால்கோவா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த கேக் நல்லா ஊறி கேக் சூப்பராக வரும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சின பால்கோவா இதுக்கு மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் சமப்படுத்தி விட்டுடலாம். ஒரு ஸ்பூனை வச்சு சமப்படுத்தி விட்டு மறுபடியும் மேலே ஒரு லேயர் கேக்கை வச்சிடலாம். டாப் லேயருக்கு இந்த கேக்கை வச்சுட்டு மறுபடியும் நம்ம காய்ச்சிருந்தோம்னா நட்ஸு சேர்த்த பால் அதே இது மேலே சேர்த்துடலாம். பாருங்கள், இது நல்லா திக்காகவே காய்ச்சி வச்சுருக்கேன். இதே இது கூட சேர்த்துடலாம். நட்ஸு சேர்த்த குங்குமப்பூ சேர்த்த பால் தான். இது சேர்க்கும்போது நல்லா கேக் நல்லா ஊறி ரொம்ப சாஃப்டாக வந்துடும். இது ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டு இது மேலே மீதம் உள்ள நட்ஸையும் தூவி விட்டுறலாம். தூவி விட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருங்க. நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இருந்தாலும் கட் பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக. இப்போது இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக சாஃப்டாக இறங்குது. இது நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துடலாம். நல்லா ஊறி
ஃபஸ்ட் லேயரில் பால்கோவாவும் செகண்ட் லேயரில் இந்த பாலும் சேர்த்ததுனால ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இப்போ சர்வ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.